வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ். ஒரு செம்மையான வாரத்தோட மார்க்கெட் ரவுண்டப்பிற்கு உங்க வரவேற்கிறேன். இந்த வாரம் ட்ரேடிங் நாட்கள் குறைவுதான் என்றாலும் மார்க்கெட்ல நடந்த ரோலர் கோஸ்டர் ரைடு மற்றும் அதிரடியான ஆக்ஷன்களை நாம இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல டீட்டெயிலா அலச போறோம். நிஃப்டி இந்த வாரம் ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள எப்படி மேலும் கீழும் கட்டுக்கடங்காம குதிச்சதுன்னு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்து உங்களுக்கு தலை சுத்தியது என்றால் கவலைப்பட வேண்டாம், நீங்க மட்டும் இல்லங்க. ஒட்டுமொத்த மார்க்கெட்டே இந்த வாரம் ஒரு கடுமையான விப்ளாஷ் தான் சந்திச்சது. சரி, இந்த 4 நாள் ட்ரேடிங் வாரத்துல ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சுன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். திங்கள் அன்று மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தொடங்கி நிஃப்டி 24,100 நோக்கி ரேலி ஆச்சு. ஆனா செவ்வாய் அன்று எக்ஸ்பைரியின் போது அந்த லாபங்கள் எல்லாம் அப்படியே வாஷ் அவுட் ஆகி 24,000க்கு கீழே சரிந்தது. அப்புறம் புதன்கிழமை மீண்டும் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் 24,150 தாண்டி போச்சு. ஆனா பாருங்க, வியாழக்கிழமை, அதாவது மகாராஷ்டிரா டே லீவுக்கு முந்தைய நாள் மீண்டும் ஒரு பெரிய கிராஷ் ஏற்பட்டு 24,000க்கு கீழே வந்து முடிவடைந்தது. என்ன ஒரு பிரம்மாண்டமான ஸ்விங் பாத்தீங்களா? செக்ஷன் 1, வாட் ட்ரோவ் தி வாலட்டிலிட்டி, அதாவது இந்த ஏற்ற இறக்கத்திற்கு பின்னால் இருக்கும் மேக்ரோ ஹெட்விண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை இவ்ளோ தூரம் பயமுறுத்துற விஷயம் என்னன்னு நீங்க யோசிக்கலாம். எதனால் இந்த திடீர் சரிவுகள்? இதுக்கு பின்னால் இருக்கிற சில முக்கியமான குளோபல் மேக்ரோ பிரஷர்களை இப்போ ரேபிட் ஃபயரா பாத்திரலாம். இதுல முதல் முக்கிய காரணம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஒரு பீப்பாய்க்கு $110 தாண்டி ஸ்பைக் ஆனதுதான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்திருப்பதும் அதனால ஆயில் சப்ளை பாதிக்கப்படுமோன்ற அச்சமுமே இந்த மாபெரும் உயர்வுக்கு காரணம். இந்தியாவை போல எண்ணெய் இறக்குமதியை அதிக நம்பியிருக்கும் நாடுகளுக்கு இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய தலைவலிதான். அடுத்ததா இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்க. 62,088 கோடி ரூபாய். இது இந்த மாசம் இந்திய சந்தையிலிருந்து வெளியேறிய மொத்த எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ். மார்க்கெட்ல இருந்து இவ்ளோ பெரிய அளவுல லிக்விடிட்டி தொடர்ந்து வெளியேறுவது மார்க்கெட்டை ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஃபெட் வட்டி விகிதங்களை குறைக்காம 3.5% 3.75% வரை அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால டாலரின் மதிப்பு ஸ்ட்ராங்காவே தொடருது. இதன் விளைவா நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு 95.3 என்ற ரெக்கார்ட் சரிவை சந்திச்சிருக்கு. இத பத்தி ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வினோத் நாயர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதாவது, அமெரிக்க ஃபெட் வட்டி விகிதங்களை மாற்றாம இருந்தாலும் அவங்களோட உறுதியான பாலிசி டாலரை வலுப்படுத்தியிருக்கு. இது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு டைட்டான சூழலை உருவாக்குது. சர்வதேச பொருளாதார நிலவரங்கள் எப்படி நம்ம இந்திய சந்தைய டிஃபென்சிவ் மோடுக்கு தள்ளுது அப்படிங்கறத இந்த ஒரு கோட் ரொம்ப சூப்பரா சமரைஸ் பண்ணுது. செக்ஷன் 2, செக்டார் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், அதாவது நம்ம மார்க்கெட் பேட்டில்ஃபீல்ட் நிலவரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் உலகளாவிய பதற்றங்கள் இருந்தாலும் ஐடி, ஆட்டோ மற்றும் பார்மா போன்ற டிஃபென்சிவ் துறைகள் தங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திக்கிட்டு பச்சை நிறத்துல ஜொலிக்குது. ஆனா அதே சமயம் மெட்டல்ஸ், பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ரியாலிட்டி துறைகள் கடுமையான விற்பனை அழுத்தத்தால ரொம்பவே அடிவாங்கியிருக்கு. இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. ஐடி மற்றும் ஃபார்மா துறைகள்ல முதலீட்டாளர்கள் ஒரு சேஃபான டிஃபென்சிவ் பையிங் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜி துறை அதோட சிறப்பான ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸால நல்லாவே தாக்கு பிடிச்சிருக்கு. ஆனா மெட்டல்ஸ் துறை 2% சரிந்தது மட்டும் இல்லாம பிஎஸ்யூ பேங்க்ஸ் மற்றும் ரியாலிட்டி தலா 1% சரிந்து ஒட்டுமொத்த மார்க்கெட் இண்டெக்ஸுமே கீழே இழுத்துட்டு வந்திருக்கு. செக்ஷன் 3, கீ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். இந்த வாரத்தோட மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். இப்போ செக்டார் லெவல்ல இருந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் வருவோம். Q4 ஏர்னிங்ஸ்ல சில பங்குகள் அசத்தி இருக்கு. குறிப்பா HULோட லாபம் 21% உயர்ந்து 2,992 கோடியை தொட்டிருக்கு. அதே போல எடர்னல் நிறுவனத்தோட நெட் ப்ராஃபிட் 174 கோடியா பிரம்மாண்டமா சர்ஜ் ஆயிருக்கு. மார்க்கெட் என்னதான் ஆடி வாங்கினாலும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கிற பங்குகளுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கறத இது ரொம்ப கிளியரா காட்டுது. அடுத்ததா இந்த வாரம் ஹெட்லைன்ஸ்ல வந்த ஸ்டாக்ஸ். க்ரூட் ஆயில் விலை உயர்வின் மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ONGC அதோட 52 வீக் ஹையை ஹிட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம வேதாந்தா பங்குல அவங்களோட மே 1ஆம் தேதி டிமர்ஜர் ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நடந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க முடிஞ்சது. செக்ஷன் 4, அவுட்லுக் ஃபார் நெக்ஸ்ட் வீக். அடுத்து மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது? மண்டே மார்க்கெட்க்கு நாம ரெடி ஆகணும்னா இப்போ ஒவ்வொரு ஆக்டிவ் ட்ரேடரோட மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டெக்னிக்கல் கேள்வி இதுதான். மார்க்கெட் 23,800 அப்படிங்கிற லெவலை தாக்கு பிடிக்குமா? இந்த சார்ட்டை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். 23,800 மற்றும் 23,500 ஆகியவை இப்போதைக்கு ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் ஜோன்ஸா இருக்கு. ஒருவேளை 23,800 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சுன்னா அது ஃபர்தரா பெரிய டவுன் சைடை ட்ரிகர் பண்ணலாம். அதே சமயம் மார்க்கெட் மேல போனா 24,300 மற்றும் 24,600 ஆகிய லெவல்ஸ் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும்.
இந்த 24,300 தாண்டறது நிஜமாவே ஒரு ஸ்டிஃபான ஹர்டில் தான். சோ அடுத்த வாரம் மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ண போற கீ ட்ரிகர்ஸ் எதெல்லாம்? ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், க்ரூட் ஆயிலோட ட்ராஜெக்டரி, குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ், அப்புறம் தொடர்ச்சியான எஃப்ஐஐ ஃப்ளோஸ் இதெல்லாம் தான் மார்க்கெட்டை வழி நடத்த போகுது. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. ரொம்ப செலக்டிவா ஸ்டாக் பிக்கிங் பண்றது இப்போ ரொம்பவே முக்கியம். செக்ஷன் 5 பிக் மை ஸ்டாக்ஸோட செபி டிஸ்க்ளைமர் மற்றும் கம்ப்ளையன்ஸ். இதை நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் தெளிவாவும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாங்க செபியில ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர்ல நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுப்பதற்கு முன்னாடியும் தயவு செஞ்சு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு வாலட்டைலான சிச்சுவேஷன்ல அடுத்த வாரத்துக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க எப்படி பொசிஷன் பண்ண போறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மார்க்கெட் அலசல பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.